ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ப்ரோமோ 2 வந்திருக்கு. சாரி, ப்ரோமோ 3 வந்திருக்கு. காலையிலேருந்து இந்த லைவை பார்த்து பார்த்து மண்டையில் இருக்கிற முடியலாம் அப்படி நட்டுக்கு நிற்கிது. அந்த அளவுக்கு உள்ளே வந்துட்டு, அதாவது தீபக் வந்து நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சமான ஆட்கள் பேசும்போது யாருக்குமே வயிறு வலிக்க மாட்டுது, யாரையும் நிறுத்த மாட்டுறாரு. அதே மாதிரி அவருக்கு தேவையான பாயிண்ட் யாராவது சொன்னாங்கன்னா பேச விட்டுறாரு. ஆனால் அவருக்கு தேவையில்லாத பாயிண்ட் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்படி நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னுறாரு. ஆனால் ஆக மொத்தத்தில் மஞ்சரியை போட்டு பொலம் பொழந்து நல்ல வேலை டப்பான்னு இந்த பவிதா எந்திரிச்சு பேசுறதுனால கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆனந்தி பேசுனாங்க. இல்லைன்னா அடாடாடா. சரி, இப்போ இந்த பஞ்சாயத்தில் இந்த பக்கம் லைவில் போயிட்டு இருக்கும்போதே அடுத்தது ஒன்று வரப்போது போல இருக்கு. அதாவது அப்போ அருண் வந்துட்டு பேச்சுவாக்கில் என்ன பண்ணுறாரு, மஞ்சரியும் முத்துவும் வந்துட்டு ட்விஸ்ட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து இப்போ லைவில் போட்டார். என்னடா இதுன்னு சொல்லிட்டு உடனே டபால்னு நம்ம முத்துக்குமரன் இருந்துச்சு, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு சபையில் வந்து சொல்லியிருக்காரு, சபையில் தான் தெரியணும் போது இந்த பக்கம் ஜாக்லின்னு இன்னும் ஒரு சில பேர் இந்த கிச்சன் டீமில் நான் போகிறேன்ப்பா, காலையிலேருந்து நாங்களும் உட்காந்துட்ருக்கோம், சமைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது தப்பு இல்லை, போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த லைவ் அதுக்குள்ளே இது பண்ணும்போது இங்கே ப்ரொமோ வந்துச்சுல, இந்த ப்ரொமோவில் என்ன ஆகுதுன்னா அவர் உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம முத்துக்கு வந்து கேட்குறாரு, ட்விஸ்ட்டுன்னு சொன்னால எதுக்காக சொன்ன அப்படின்போது, நீ வந்து எல்லாரையுமே வந்துட்டு மூளை செலவு பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்குல்ல, அதை தானே எல்லாருமே சொல்கிறாங்க அப்புறம் மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க, நான் மூளை செலவு பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், மற்றவங்களை வந்து இப்படி பண்ணுறேன், அமுக்கிறேன், எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, நான் ட்விஸ்ட்டும் பண்ணுறேன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அவர் முழிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி அடுத்த கவுண்டர் கொடுக்கலான்ட்டு, நீ வெறும் பேச்சை மட்டுமே வச்சு இந்த பிக் பாஸ் ஷோ வந்து வின் பண்ண நினச்சிட்ருக்க, அது நடக்காது அப்படின் போது டப்புன்னு அடிக்கிறார். நம்மளால தான் பேச்சு தான் பயங்கரமாக சரளமாக வருமே. போன சீசன் பேச்சை மட்டும் வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்ட்டப்பல ஒரு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு இதாக பாரு, இதுக்கு பேர் என்னது பர்சனல் அட்டாக்கிங் தானே. இந்த பாரு முத்து, உனக்கு பேச்சு தவிர ஒரு எக்ஸப்ட் ஒரு டேலண்ட்டும் கிடையாது. பாபா 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 பிளாக்ஷி நவீன் ஊல் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காரு. தேங்க்யூன்றார் அவர். இவர் பாபா பாபா, அதாவது டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு டப்பு டப்பான்னாரு. நேற்று வந்துட்டு திரும்ப வந்து தொழில் கும்மான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போனார். இன்றைக்கி பாபா பாபான்றாரு. இன்னும் இது டெய்லி ட்ரெண்ட் செட் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு அருண் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது உண்மையாக சொல்ல போனால் இங்கே வந்து அருண் வந்து நல்ல விதமாக தான் பண்ணுறாரு, சேவ் பண்ணும்போது எல்லாமே நல்ல விஷயம் தான் பண்ணுறாரு. என்னன்னா இவர் டென்ஷன் ஆகிட்டார், ட்ரிகர் ஆகிட்டார்னா இவர் என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டுது. அதனால் உள்ளுக்குள்ளே அவருக்குன்னு ஒரு சில பேர் மேலே காண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு எப்போயாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லை கிபி 1945 கூட வந்திருக்கும். அந்த விஷயங்கள் டப்புன்னு வெளியே வருது. இதை அப்பப்போ சால்வ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதுதான் அருண் மேலே இருக்கிற ஒரு தப்பு. அதை அப்பயே விட்டுட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா முத்துக்கிட்ட வந்து தேவையில்லாமல் எனக்கு ட்விஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே சபையில் சொல்லி, இப்போ ட்விஸ்ட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படி கேட்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ரயானுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் ரயானும் முத்துக்குமார் பேசும்போது நம்மளுக்கு தெரியும் முத்துக்குமார் ஏன் ரயானை அட்டாக் பண்ணார்னா, முத்துக்குமார் இது ரயான் வந்துட்டு இவங்க மஞ்சரியை வந்துட்டு வயிற்று பிடிச்சி தனியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்போ தான் அவர் காண்டாகிட்டு இவர் போய் அவங்கள போய் ரயானை போய் பிடிச்சி இழுத்துருப்பார். ஆனால் இவர் என்னன்னா அங்கே வந்துட்டு ஒரு இது ப்ளே பண்ணணும், அதை ப்ளே பண்ண சொல்லிட்டு தான் கும்தலுக்கடி கும்பா பண்ணிட்டு போனார். இப்போ வந்து வசமாக மாட்டிட்டார், இவர் வச்சு செஞ்சுட்டார். வெறும் பேச்சை மட்டுமே வச்சு வின் பண்ணல நினைக்காதுன்னா, அந்த பேச்சை வச்சு தான் போன சீசன் வின் பண்ணாங்க போ அப்படின்னு கலாச்சி விட்டாப்புல. இது தேவையான்னு கேட்குறேன். இதில் என்ன காமெடினா, வெளியில் பார்த்துருக்க அர்ச்சனை யோசிப்பாங்க, ஏன்டா நான் பாடு சிவனேன்னு தானே இருக்கேன், நான் அந்த பக்கம் எட்டி பார்த்தேன்னா ஏன்டா உசரை வாங்குறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுங்க போல இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த லைவ் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் வந்து பிபி அதிகமாகிடுச்சு. ஏன்னா மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணாங்க, அந்த ஸ்டார்டிங்காக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் மஞ்சரி மேலே தப்பே கிடையாது. இவங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இவங்களா இது பண்ணிவிட்டு என்னென்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஆகிடுச்சுன்னா, அந்த இருட்டு நைட்டு அந்த நைட்டில் வந்து திருட்டு பிரியாணி பண்ணாங்க பாருங்கள், இந்த விஷயம் வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு அருண் பயப்படுறாரு. அருண் சொல்லும்போது அதான், நான் மனதார வந்துட்டு யாருக்கும் எந்த துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, எதையும் ஒழிச்சு வச்சிடக்கூடாது, நான் வந்து அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்றாரு. இது சுத்த போய் தானே, எல்லாருக்கும் நான் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுறேன். இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், யாருக்கும் நான் வந்துட்டு இந்த பொருளை வந்துட்டு அதாவது செலவு பண்ணதே இல்லை, எங்களுக்கு தனியாக எங்கள் சொந்த செலவுக்கு நாங்கள் பண்ணதே இல்லைன்றாரு. அப்போது அன்றைக்கி வந்து குறும்படம் போட்டதாங்கன்னா உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுருப்பீங்க? அடுத்தவங்க வீட்டு பொருளை போய் தானே போயிட்டு நீங்கள் விஷால் அனுச்சிதா தர்ஷிகா எல்லாரும் போயிட்டு ஆஜி ஆனந்தில் போயிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்டீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ வந்துட்டு மனசாட்சி எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சபையில் வந்து யாருக்கும் தெரியலன்ட்டு மக்கள் ஆனால் பார்த்துட்டாங்க மக்களே. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் தட்டுங்க. இந்த மாதிரி சூடான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.